மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமிகு லட்சுமி. வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. சில நிபந்தனைகள் திமுக தரப்புல இருந்து இது வழக்கமா கொடுக்கக்கூடிய நிபந்தனைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாமீனை முதற்கட்டமா நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அரசியல் களத்துல இது எப்படி எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய ஒரு அசெக்டாக, அதாவது ஒரு எலெக்ஷன் அசெக்டா பார்க்கப்பட்டாரு. அதனுடைய விளைவுதான் இந்த வழக்கு இவ்வளவு நாளைக்கு நீதிபதி இப்ப ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல இருந்த கேஸ் அப்படின்னாலும் இந்த ட்ரையல்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்கக்கூடியது திமுக தலைமைக்கு கிடைத்திருக்கும், இப்போதைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பலவாகத்தான் பார்க்க முடியும். இப்ப அரசியல் களத்துல இப்ப குறிப்பா பல்வேறு விதமான ஊகங்கள் கூட முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் கூட செந்தில் பாலாஜி வருகைக்காக இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் சட்டப்பூர்வமா அவர் அமைச்சராவதற்கு தடை இல்லை அப்படின்னும் என்ஆர் இளங்கோ இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். சோ அரசியல் களத்துல என்ன தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மீண்டும் அமைச்சராக்கப்படுவார் அப்படின்ற செய்திகள் வந்து ரொம்ப நாளாவே வெளியானது. நீங்க சொல்றது போல அவர் வர்றதுக்காக தான் அமைச்சரவை மாற்றமும் காத்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே செய்திகள் இருந்தது. அந்த யூகங்களுக்கும் அந்த அப்படிப்பட்ட இயக்கியங்களுக்கும் எந்த விதமான பதிலையும் இல்ல மறுப்போ திமுக தரப்புல இருந்து வரவில்லை. அவர் வந்து ஆக்சுவலா அமைச்சரவையில இருந்து அமைச்சர் பதவியை வந்து ரிசைன் பண்ணதுக்கான ஒரு ரீசன் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அமைச்சர் பதவி இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இன்ஃபுளுன்ஷியலா இருக்காரு, அதனாலதான் பெயில் கிடைக்கல அப்படின்றதுனாலதான் இப்போ சமீபத்துல ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அவர் வந்து அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணாரு. இப்போ மீண்டும் அவரை அமைச்சரவையில் உடனடியாக இணைத்துக் கொள்வது அப்படிங்கிறது இப்போதைக்கே சாத்தியம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்காக காத்திருந்தார் முதலமைச்சர்ங்கிற செய்திகள் எல்லாமே வெளியானுச்சு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இம்மீடியட்டா அவரை இப்போ வந்து அவருக்கு ஒரு போர்ட்போலியோ கொடுத்து அவரை வந்து கேபினெட்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது டிஎம்கே வந்து இந்த கேஸை ஃபைட் பண்றதுக்கான செந்தில் பாலாஜியும் சரி திமுகவும் சரி அவருக்கு எதிராக இந்த ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த கேஸ் ஃபைட் பண்றதுக்கான அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். ஸோ ட்ரையல்ல வந்து அவர் அக்விட்டல் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் அப்படின்னா அது வந்து டிஎம்கேக்கும் பிளஸ், செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பிளஸ்ஸா இருக்கு. நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.